இன்றைக்கி நம்ம பாம் ரூட் பவுடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பனங்கிழங்கு எங்கே கிடைச்சாலும் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு பவுடர் பண்ண போகிறோம் நம்ம. இது நல்லா அந்த வெளியில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடணும், அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது. அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், முழுசாகவே அப்படியே வேக வச்சுருங்க. வேக வைக்கும்போது மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக அந்த கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா கழுவிட்டு அதை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த நாரை உரித்து எடுத்துக்கணும். நாரை உரித்து எடுக்கும்போது ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஒரு டியூப் நடுவில் இருக்கும், டியூப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துடணும். மறுபடியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடணும். இதை அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நிறையா வாங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் ஒரு 2-3 நாள் நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சிலேயோ இல்லை வெளியில் மாவு மில்லுலேயோ கொடுத்து நம்ம பவுடர் பண்ணி அதை வந்துட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடரை வந்துட்டு பாலில் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு காலையில், மத்தியானம் இல்லைன்னா நைட்டு ஏதாவது ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் குடித்தா போதும். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் வீட்டில் இது கொடுத்துட்டு இருக்கோம். டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் இது மாதிரி செய்து பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த பவுடர் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. வெளியில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா பக்கமே கிடைக்குது. நீங்கள் பண்ண முடியலன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்கிக்கோங்க.